This video sponsored by SBO School of Business Organization. இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வெளியில் ஜாபுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுடைய ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தே ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஜாப் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இந்த மொபைல் வந்து நீங்கள் 100% சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆபத்து இருக்குது, டேஞ்சர் தான். சரிங்களா? ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து மொபைல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டே லைஃப் ஃபுல்லாகவே. இதில் வந்து பேட்ரி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சார்ஜி போயிடும். இந்த சூழ்நிலையில் ஒரு சில பேர் 100% சார்ஜ் வந்து போடுறாங்க. இது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைல் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் கையில் மொபைல் இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. சரிங்க? அது ஒரு அடிக்ஷனாகவே நம்மளுக்கு ஆயிடுச்சு. அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களை மொபைலை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு மொபைலோடைய யூசேஜ் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு நம்மளுடைய லைஃப்பில். அந்த பேஸில் மொபைல் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மொபைல் இப்போ மொபைல் ஃபோன் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக மாறிட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால பேட்ரி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து போயிடும், சார்ஜ் இறங்கிரும். இந்த சிச்சுவேஷனில் ஒரு சில பேர் 100% சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த மொபைல் ஃபோனில் லித்தியம் அயன் பேட்ரி அப்படி இருக்குது. மொபைல் ஃபோனை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நெகட்டிவான ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தும். பொதுவாக பேட்ரி வந்து நீங்கள் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேட்ரியோட லைஃப்பை வந்து கம்மியாக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த ரீசனால் தான் பேட்ரி சீக்கிரமாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அதிகமான ஹீட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். 100% நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா மொபைல் வந்து அதிகமான ஹீட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபோன் சூடாகிறதுனால இதை பேட்ரியை ரொம்ப மோசமாக பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்ரி வந்து சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகும். டெய்லி நீங்கள் வந்து பேட்ரி 100% சார்ஜ் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா அதோடைய படிப்படியாக அதோடைய எனர்ஜி வந்து கம்மியாகும். நம்ம பேட்ரி வந்து 20% இருக்கும்போதே நீங்கள் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணணும். மொபைல் 80% சார்ஜ் வந்துட்டு அப்படின்னா அது வந்து ஒரு போதும். அந்தளவுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணாலே கரெக்டான ஒரு பெர்சன்டேஜ் அது இருக்கும் இதில். அப்புறம் வந்து 80% அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக உங்களுடைய பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு போதும். ஃபாஸ்ட்டு சார்ஜிங் ஒரு சில பேர் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் பண்ணுறதுனால
பேட்ரி தான் அஃபெக்ட் ஆகும். பேட்ரி வந்து அதிகமாக ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பேட்ரியோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஒரு சில பேர் நைட்டு தூங்கும்போது ஃபோனை சார்ஜ் போட்டு அதை ஆஃப் பண்ண மறந்துடுறாங்க. இதோட ரீசனால் ஃபோன் வந்து நிறைய ஹீட் க்ரியேட் ஆகும். ஒரு சில டைமில் வெடிக்கிற இன்சிடெண்ட்டும் இதில் வந்து நடக்கும். சரிங்களா? அதனால் மொபைல் ஃபோன் சார்ஜிங் அப்படிங்கிறது 100% போடுறது ஒரு சரியான ஒரு மெத்தட் கிடையாது. உங்களுடைய பேட்டரியை அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? அதனால் ஒரு 80 to 90% வருது அப்படின்னாலே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது நல்லது. சரியா? அதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய ப்ரைஸ் கொடுத்து மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம மொபைல் ஃபோனை கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.